என்கிட்ட இருக்கிற ஸ்டீம் கிளீனர் பற்றி ரிவ்யூ சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஆருக்காக வந்த ப்ராடக்ட். நான் கூடி சீக்கிரம் அதை ரிட்டர்ன் பண்ணிவிடுவேன். ஆனால் நானுமே ஓனாக ஒன்று வாங்கலாம், ஒரு ஸ்டீம் கிளீனர் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். நீங்கள் இந்த பிராண்டு தான் வாங்கணுன்றது அவசியம் கிடையாது. இந்த அட்டாச்மெண்ட்லாம் இருக்கிற எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் வாங்கிக்கிங்க. ஏன்னா எல்லாமே ஐ திங்க் ஒரே கான்செப்ட்டில் தான் ஒர்க் ஆகுது. ஸ்டீம் கிளீனர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ கிளீனிங். எந்த கெமிக்கல் இப்போ கிச்சனுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ரே அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஒரு சாப்பாடு ஓப்பனாக வச்சுருக்கீங்க தெரியாமல், அதில் ஏதாவது ஒரு துளி ஒரு மைன்யூட்டாக விழுந்தால் கூட அது ப்ராப்ளம் தான் நமக்கு. ஆனால் இது அப்படி கிடையாது. இதில் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஸ்டீம் வந்து அந்த லைட் ஆஃப் ஆனோன்னா ரெடி ஆகிடும். நிறைய அட்டாச்மெண்ட் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு கிச்சனு, நம்ம எந்த மிரரு, ஃப்ரிட்ஜு டாப்பு, எனி ஏரியா நீங்கள் அதை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். என்ன சர்ஃபேஸ், டைல்ஸு, பாத்ரூமு என்ன வேணாலும் அதில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன் ஈவன் ஸ்டீம் அயன் கூட அதில் பண்ணிக்கலாமா. ஸோ நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது ப்ராடக்ட்டு. ஒன்றும் இதில் பார்த்தீங்கன்னா நான் மிரர் க்ளீன் பண்ணி பார்த்தேன். எல்லாத்துக்குமே அதுக்கான அட்டாச்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. இது வந்து ஸ்டீமை யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஒரு ஸ்டீம் ஜென்ரேட்டிங் ப்ராடக்ட் எந்த அளவுக்கு சேஃப் அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டீம் கிளீனர் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீம் வந்து உங்கள் கை கிட்ட கான்டாக்டில் வராது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே ஒரு நாப்ல தண்ணி ஊற்றுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஸ்டீம் ஜென்ரேட் ஆனோன்னா அந்த நாப் டோட்டலாக ஷட் டவுன் ஆகிடும். உங்களால் ஓப்பனே பண்ண முடியாது, ஏன்னா ஹெவியான ஸ்டீம் அதில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃப்டி யூஸ் தான். இப்போ சோஃபா, கார்பெட்டு இந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் கூட நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதுலேருந்து வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, துணி மாதிரி. அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது அது மேலோட்டமாக இருக்கிற அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணிவிடும். உள்ள பாக்டீரியா இருந்ததுன்னா கூட இந்த ஸ்டீம் வந்து அந்த பாக்டீரியாவும் க்ளீன் பண்ணிவிடும். இப்போ ஸ்டிக்கர் ஏதாவது நம்ம ஒட்டிடுறோம், அந்த கரை போவே இல்லைன்னா ஒரு கெமிக்கல் அடிச்சு தான் க்ளீன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இந்த ஸ்டீம் பட்டாலே அந்த ஹீட்டுக்கு அந்த க்ளூ பார்த்தீங்கன்னா உருகிடும். ஃபேப்ரிக் அந்த ஸ்டீம் அயன் நீங்கள் பண்ணணும்னா அது பண்ணிக்கலாம் ஒரு இன்ஸ்டன்ட். இந்த பிராண்ட் ஸ்டீம் கிளீனர் எடுத்திங்கனாலுமே ரேட் வந்து ஒரு 2.5K, ஒரு 3க்குள்ளே இருக்குது. ஒரு 2லேருந்து ஆரம்பித்து அந்த மாதிரி இருக்குது ரேட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச 1-2 பிராண்ட் நான் வாங்கலான்னு ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறத நான் அந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். டீப் கிளீனிங் வீடை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.